திமுகங்கிற ஒரு கட்சி வந்து இப்போ பெருவாரியா ஒவ்வொரு தேர்தலையுமே, அதாவது ஒவ்வொரு தேர்தல் காலத்துக்கு வரும்பொழுதும் சரி, அதை திரும்பவும் அந்த தேர்தலில் தோல்வி பெற்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கட்சியில உள்ள ஒண்ணு முக்கியமான தலைமை பண்பு இல்லாததா, இல்ல அந்த தலைமை பண்புல உள்ளவங்க சரியான முறையில மற்றவங்களை அணுகாததா, இல்ல எல்லாரும் ஒரே மாதிரியான ஈக்குவல்ல உள்ளவங்கல இருந்து ஒருத்தவர் வந்து முதல்வரா வந்ததா, இதுல என்ன பிரச்சனை? அதிமுகல முன்னாடி இருந்த அதிமுகவுக்கும் இப்போ உள்ள இருக்க அதிமுகவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அதிமுக, அவரு கண்டினியூவா அந்த கட்சி ஆரம்பிச்சு வருடங்கள் தொடர்ச்சியா முதல்வராக இருந்து யார் எதிர்த்துனாரு? கருணாநிதி அவர்கள் எதிர்த்து இரண்டு வருடங்களா அந்த கட்சியை ஒரு நடிகரா இருந்து, ஒரு திமுகவுல இருந்து பொறுப்புல இருந்து, அதுக்கப்புறம் அங்க ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அதிமுக ஒரு கட்சியை தொடங்கி அதை வெற்றிகரமாக வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அந்த கட்சிக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். 2 வருஷமா கண்டினியூ ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா, ஜெயலலிதா அப்படின்னு அப்போ ஒரு பிளவுபட்டாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து குறிப்பிட்ட தொகுதியும், ஜானகி அவர்கள் வந்து குறிப்பிட்ட தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்களே இந்த கட்சியை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துருச்சு. அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து திரும்பவும் அங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அப்ப திரும்பவும் அந்த கட்சியை கட்டமைச்சு நிறைய பேர்களை வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்ன நிறைய பேரையே அவங்க வந்து திரும்ப அந்த கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான தலைமை பண்புக்கான விஷயமே. என்னன்னா, ஒரு என்னதான் எதிரியா இருந்தாலும், விமர்சனம் நிறைய பண்ணியிருந்தாலும், ஒரு கட்சிக்கு தேவை இந்த அதிமுகங்கிற கட்சியை, அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இந்த கட்சியை நம்ம ப்ராப்பரா வழி நடத்தி கொண்டு போகணும். இங்க அங்க போயிட்டு நம்ம முரண்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஈகோவை காட்டிக்கிட்டு நிக்கிற இடம் இல்லை அப்படின்னு எல்லாரும் அனுசரிச்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அவங்களும் உயிரோடு இருக்க வரையும் ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவராக தான் அதிமுகவுக்கு இருந்தாங்க. அதுவும் மிக முக்கியமா இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு தலைவரா, தமிழ்நாடு முதலமைச்சரா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதுக்குள்ள அவங்களுடைய தலைமை பண்பு தான் அவங்கள அங்கீகரிச்சது நிறைய விஷயத்துல. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சரா கொண்டு வந்தாங்க. அவர் தான் இடப்பட்ட நிறைய நாட்கள்ல ஒரு அந்த கட்சிக்கு மிக இக்கட்டான சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா ஆக்குவாங்க ஜெயலலிதா அவர்கள். அது மாதிரிதான் அந்த அதிமுக கட்சி வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப ஜெயலலிதா அவர் இறந்த பிறகும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரா வந்தாங்க. அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள், டிடி தினகரன் அவர்கள்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியே கொஞ்சம் ஊசலாடுது அப்படிம்பாங்களா, அந்த கட்சி அது மாதிரி இருந்தது. அப்போ சசிகலா பொதுச் செயலாளர் இருந்து எடப்பாடி அவர்கள்ட்ட, அந்த ஓபிஎஸ் இருந்து எடப்பாடி அவர்கள்ட்ட அந்த கட்சி வந்தது. முதலமைச்சரா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் பதவியேற்ற இடத்துல இருந்து அதுக்கப்புறம் டிடி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், அதுக்கு பெரிய குழப்பங்கள் வந்துச்சு. பெரிய வழக்குகள் நிறைய சசிகலா அவர்கள் மேலே வந்தது. அதன் காரணமாக அவங்க வந்து அந்த கட்சியை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்களுமே அதாவது எடப்பாடி அவர்களுமே அவங்களுக்கு எகென்ஸ்டா நின்னாரு. ஆக்சுவலா அவங்க தான் எடப்பாடி அவர்களை கட்சியை முதலமைச்சர் ஆக்குனது. லாஸ்ட் அவங்களுக்கு எகென்ஸ்டாவே எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்களையுமே கட்சியை விட்டு நீக்கினாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடந்தது. டிடிவி தினகரன் வெளியே போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சசிகலா அவங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களும் இரண்டு பேருமே, அதாவது இரு பேர் தலைமை அப்படிங்கிற மாதிரியான அஇஅதிமுக வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சில இடையில பிரச்சனைகள், அதாவது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பதவி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு செட் ஆஃப் தலைவர்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு சைடும், எடப்பாடி அவர்கள் ஒரு சைடும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களை வந்து 2 பேருக்கும் கருத்து முரண்கள் வந்து நான் தலைவரா நீ தலைவரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டு அவரும் வெளியே போறது மாதிரி ஆயிடுச்சு. அவர் கூட வைத்திலிங்கம், நிறைய தலைவர்கள் வந்து அவர் கூடவும் போயிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தேர்தல் வரையும் 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸை சரியா பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்குள்ளேயே அதாவது ஓபிஎஸ் வெளியே போகும்போது சரி, செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போகும்போது சரி, டிடிவி தினகரன் வெளியே போகும்போது சரி, எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட்டா நின்னவர் வந்து வேலுமணி, சி வி சண்முகம் அவர்கள்லாம் சப்போர்ட்டா நின்னாங்க. இப்ப அவங்களே எடப்பாடி அவர்கள் வந்து எதிராக வந்து நிற்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன், பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன், இவங்க 3 பேருமே கட்சியை ஒன்றிணைங்க, கட்சியை வலுப்படுத்துங்க, எல்லா அதிமுக வெளியே போன எல்லாரையும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுப்பினாங்க எடப்பாடி கிட்ட. ஆனா அவர் வந்து அது எதுக்குமே செவி சாய்க்கல. அவரு முதல்வர், அவர் தான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு மேலாதிக்க ஒரு சிந்தனையிலிருந்து
அவர் வந்து அந்த விஷயத்தை பார்த்ததுனால அவங்களை யாரையுமே உள்ள எடுத்துக்க அவர் மனசு அனுமதிக்கல. உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம பதவியும் பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததான்னு தெரியல. சப்போஸ் இருந்தாலும் அது வந்து எப்படி கரெக்டா இருக்கும்? அவரு செல்ஃபிஷா யோசிச்சிருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப அவர் விட்டு வெளியே போனவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவரும் தன்னை கட்சியை காப்பாத்திக்க நினைக்கல, அவருடைய பதவியை காப்பாத்திக்க தான் நினைச்சாரு. அதான அதற்கு ஏற்ற விஷயங்கள் தான் இப்போ நடந்து கூட இருக்கு. இப்போ எல்லாருமே அவருக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா எப்படி எல்லாருமே அவருக்கு துரோகம் பண்ண முடியும்? வெளியே போன எல்லாருமே இவருக்கு துரோகம் பண்றாங்கன்னா இப்ப இவர் மட்டும் சரியா இருக்காருன்னு அர்த்தமா? ஓபிஎஸ் போனாங்க, டிடி வித்யாதரன் போனாங்க, சசிகலா அவர்கள் போனாங்க, செங்கோட்டையன் அவர்கள் போனாங்க, வைத்திலிங்கம் அவர்கள் போனாங்க. இப்போ வந்து சி வி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்களும் இப்ப வெளியே இருந்து இதே மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் மேல என்ன மாதிரியான விஷயம் வந்து எழுப்பப்படும்? இப்ப அவர் எடப்பாடி அவர்கள் மேல கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களுமே இப்ப அவருக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல அவர் கூட இருந்தவங்க தானே சி வி சண்முகம் அண்ட் வேலுமணி அவர்கள். இப்போ எடப்பாடி அவர்கள் எதிராக திரும்பலையா? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது அஇஅதிமுக கட்சியா பார்த்தா ரொம்ப சரியான விஷயங்கள் அல்ல. எல்லாரும் ரொம்ப சுயநலமா யோசிச்சு கட்சியை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இன்னும் அது திரும்பவும் சுயநலமா யோசிச்சு திரும்பவும் எல்லாரும் சுயநலமா யோசிச்சு திரும்பவும் கட்சியை பார்க்காம தன் நலத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போனாங்கன்னா அஇஅதிமுக கட்சியே இல்லாம போயிடும். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியே இல்லாம போயிடும். அது மாதிரியான நிலைக்கு தான் கிட்டத்தட்ட வர்றது மாதிரி இருக்கு. இப்ப அந்த கட்சியை அவங்க நிலை நிறுத்தணும்னா இங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சிக்காக நிக்கணும். எல்லா ஈகோவையும் விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளை விட்டு நிக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது பொது கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து அதை மறுக்கிறாரு. இதுவரையும் அவர் கூட்டமும் இல்லை. இன்னொரு காலத்தை என்ன சொல்றாங்கன்னா உங்களோட தோல்விகளை பொறுப்பேற்று அந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்கிற மாதிரியான பொருளும் எழும்புது. அதுக்கு எடப்பாடி அவர்கள் செவி சாய்க்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தோத்தாங்கதான், தோத்து திரும்ப கட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனா அது மாதிரி ஏன் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. அவங்க தோத்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணாங்க. ஆனா நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்போ வந்து இதுக்கு தேர்தலுக்கு அந்த தோல்விக்கு பொறுப்பும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினும் எழும்ப ஆரம்பிக்குது. இது வந்து அஇஅதிமுக கட்சியா பார்க்கும்போது சரி, அஇஅதிமுக தொண்டராம் பார்க்கும்போது சரி, யாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எடப்பாடி அவர்கள் நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து பார்த்தா அவருக்கு வந்து இது பெருசா தெரியாது. கட்சியையும் காப்பாற்றணும்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வந்தாங்க கட்சியை காப்பாத்துங்கன்னு ஆரம்பத்துல இருந்து குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காக போயிட்டு அமைச்சர் ஆயிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கேக்கு போயிட்டு எம்எல்ஏ ஆயிட்டாரு. வைத்திலிங்கம் டிஎம்கே போயிட்டு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதாவது என்னன்னா அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க மற்ற கட்சியில சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. டிஎம்கே நிறைய பேரும் ஜெயிச்சுட்டாங்க. வேற கட்சியில் உள்ளவங்க அதிமுக பிரிஞ்சு போனவங்க தாவைக்கால வந்து சேர்ந்தவங்களும் வின் பண்ணிட்டாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள்லாம் சபாநாயகர் ஆயிட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அதிமுகல உள்ள நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளவு பேரை நீங்க வந்து ஒரு ஈகோ காரணத்தினால ஒரு தான் அப்படின்னு நினைச்சதுனால இவ்வளவு பேர் வெளியே விட்டுருக்கீங்க. சப்போஸ் அவங்க எல்லாருமே உள்ள இருந்தாங்கன்னா அவ சுத்தி ஒரு 100 ஓட்டு இருக்குமா மினிமமா? அப்ப கண்டிப்பா என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் அப்படின்னு அது குறிப்பிட்ட அமௌண்ட், குறிப்பிட்ட எண்ணிக்கை. அது எப்படி எடப்பாடி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு ஆக்சுவலா தெரியல. இது வந்து அவருடைய திங்கிங் வந்து அந்த கட்சிக்கு தான் பாதகத்தை ஏற்படுத்தும். இது வந்து வருங்கால அதிமுக அரசியல் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறப்போகுது. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க சி வி சண்முகம் அண்ட் வந்து எஸ்பி வேலுமணி குரூப். இப்போ வந்து அவங்க வந்து அதே நிலைப்பாடுல இருக்க போறாங்களா, எப்படி மாறப்போகுது, அந்த ஆதரவு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னமும் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லை. இன்னும் கோர்ட் வரையும் கண்டிப்பா போகும்னா எல்லாரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு போகாம பேசி முடிச்சிட்டாங்கன்னா இந்த கட்சிக்கு நல்லது, அந்த தொண்டர்களுக்கும் மன நிம்மதியா இருக்கும். பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன விஷயம் நடக்குது. நன்றி.